ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கொஞ்சம் இட்லி மாவு இருந்துச்சு. சரி பத்தாதுன்ட்டு கொஞ்சம் பச்சை பயிறு ஊற வச்சு அரைச்சி பச்சை பயிறு தோசை ஊற்றலான்ட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். காலையில் டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். நான் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுவேன். கம்பு சோளம் இதெல்லாம் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு அரைச்சி அதை வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக ஒரு ஹெல்த்தி டிஃபனாக நான் வந்து ரெடி பண்ணுவேன். அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஊற்றியிருக்கேன் தோசை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்கிறேன். இனியும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த கார டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். லைட்டாக எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை நாளைக்கு இப்படி தான் வரும். ரெண்டாவது கொஞ்சம் அப்படியே மொறு சுடலாம். இது அப்படியே அடை மாதிரி சுட்டுக்கலாம். இனி நம்மக்கிட்ட சுண்டல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஊற வச்சு பச்சை பயிறு சுண்டல் இதெல்லாம் வந்து இட்லி மாவு இந்த மாதிரி மீதாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து சுடலாம். அதனால் ஹெல்த்தி. குழந்தைங்க சும்மா நீங்கள் அதெல்லாம் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பொட்டாட்டோ அதுக்கு ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன சட்னி செஞ்சேன்னா கொத்தமல்லி சட்னி. இது சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2 தோசை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா திருப்தியாக இருக்கும். வயிறு ஃபுல்லாகிடும். கூட வந்து நான் காஃபி எப்பவும் நான் டிஃபன் சாப்பிடும்போது ஒரு டம்ளர் காஃபி குடிச்சேன்னா வயிறு இனியும் ஃபுல்லாகிடும். நீங்களும் பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். நாங்கள் போயிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.